நாடே ஒரு பார்வை பார்க்குது. அவர் மட்டும் ஒரு தனி பார்வையை பார்த்து அரசியல் செய்கிறாரு. எதில் அரசியல் செய்யணும்னு ஒரு வரமுறை இல்லைங்களா? இன்னைக்கு அது கொடூரமான காட்சிகள்லாம் பார்க்கும்போது நாடே வந்து கொந்தளிச்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர் மட்டும் தனித்து நின்று வந்து அமித்ஷா பதவி விலகணும், மோடி பதவி விலகணும்னா அமித்ஷா பதவி விலகினா மட்டும் எல்லாம் சரியா போயிடும். என்ன பேச்சு பேசுறாரு அவருன்னே தெரியல. என்ன மாதிரி ஒரு இக்கட்டான முதலாவதா அவர் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஒரு வார்த்தை கூட கண்டனம் இல்லை, ஒரு வருத்தம் கிடையாது. இவ்வளவு உயிர்கள் பறி போயிருக்கு. அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பதறுதலை தரல. நிறைய பேர் இதே மாதிரி தமிழகத்துல கள்ளச்சாராய சாவணம் நடந்ததில்ல, அப்பம்போது மட்டும் நீங்க எதுவும் வாய் திறக்கல, இப்ப மட்டும் வாய் திறக்கிறீங்கன்னு கேட்கறாங்களே. எங்க கூட்டணியில இருக்காரு? தமிழகத்துல ஆளுங்கட்சியோட. எப்படி அங்க ஆளுங்கட்சி பார்த்து ஒரு விரல் ஏற்றாரோ அப்ப மீதி விரல்கள்லாம் அவர் நோக்கிதான் நிற்கிது. எவ்வளவோ கள்ளச்சாராய 64 பேர் இறந்தாங்க. அங்க போய் வந்து பார்த்தாரா? இவர் வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாலின் ஒரு முதல்வர்ன்ற முறையில அவர் என்ன பண்ணாலும் இவருக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு வாய் திறக்கல இவரு. ஒரு எதிர்ப்பு குரல். அதுக்கெல்லாம் ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ண வேண்டியது தானே, பதவி விலகணும்னு சொல்ல வேண்டியது தானே இவரு. ஏன்? எந்த கட்சியிலையும் நான் இல்லை. யோகிதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசனோட கொள்ளு பேத்தி, அவ்வளவுதான். அந்த முறையில தான் நான் வந்து சொல்றேன். அப்படிதான் நான் இருக்கிறேன். மனிதமே செத்து போற அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசியல் வந்து தலைவருக்கு போற தாண்டவ ஆடுதுங்கிறத நல்லா பார்க்க முடியும். எந்த மக்களுக்காக இதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அந்த மக்களை அறவே மறந்துட்டாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளான இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் அயோத்திதாச பண்டிதரின் கொள்ளு பேத்தியான டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நேற்று காஷ்மீரில் அந்த பகல்காம்ன்ற இடத்துல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. பல உயிர்கள் பலியாகிருக்கு. எல்லோருமே இந்தியர்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு நமக்கு நீதி கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தமிழகத்தில் நேற்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, இது உளவுத்துறையின் தோல்வி, அமித்ஷா அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு அரசியலாக இதை பேசுகிறாரு. உங்களுடைய கருத்து என்ன மேம்? அவரோட பார்வை எப்படி இருக்கு பாருங்க. நாடே ஒரு பார்வை பார்க்குது. அவர் மட்டும் ஒரு தனி பார்வையை பார்த்து அரசியல் செய்கிறாரு. எதில் அரசியல் செய்யணும்னு ஒரு வரமுறை இல்லைங்களா? அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இதில் வந்து வருத்தப்படுறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கு. இப்போ வந்து ஒரு அவ்வளோ பெரிய பயங்கர தீவிரவாதம் நடத்தி ஒரு உயிர்கள் கொல்லப்படுது. 27 இந்தியர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள் சேர்ந்து தான் கொல்லப்படுறாங்க. பட் அதில் வந்து மதத்தை வந்து முக்கிய காரணமாக வச்சு இந்த தாக்குதல் நடத்தப்படுது. அது மட்டும் இல்லை, போய் மோடி கிட்ட சொல்லுங்கன்ற ஒரு இதை தீவிரவாதி சொன்னதா ஒரு பெண்மணி சொல்றாங்க. அவங்க கணவரை இழந்தவங்க. அப்படிப்பட்ட துக்கத்திலையும் அவங்க வந்து சொல்றாங்க. இன்னைக்கு அது கொடூரமான காட்சிகள்லாம் பார்க்கும்போது நாடே வந்து கொந்தளிச்சு போயிருக்கு. உண்மையிலே அதான் உண்மை. ஒவ்வொரு வீட்லையும் இந்த ஒரு துக்கம் நடந்த மாதிரி தான் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் மட்டும் தனித்து நின்று வந்து அமித்ஷா பதவி விலகணும், மோடி பதவி விலகணும்னா அமித்ஷா பதவி விலகினா மட்டும் எல்லாம் சரியா போயிடும். என்ன பேச்சு பேசுறாரு அவருன்னே தெரியல. என்ன மாதிரி ஒரு இக்கட்டான முதலாவதா அவர் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். ஒரு வார்த்தை கூட கண்டனம் இல்லை, ஒரு வருத்தம் கிடையாது. இவ்வளவு உயிர்கள் பறி போயிருக்கு. அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பதறுதலை தரல. எதுவுமே அவர் பதறவே இல்லை. கூலா வந்து இந்த மாதிரி சொல்றது, அரசியல் ஆக்குறதுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் தான். நான் வந்து அது அவர்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் நல்லா பேசக்கூடியவர், எல்லாத்துலேயும் ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடு பேசுவார். இதில் மட்டும் ஏன் இப்படி பேசினாருன்றது எனக்கு விளங்கலை. மேம், அவர் பதவி விலகுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் இதே மாதிரி தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவணம் நடந்ததில்ல, அப்பம்போது மட்டும் நீங்கள் எதுவும் வாய் திறக்கல, இப்போ மட்டும் வாய் திறக்கிறீங்கன்னு கேட்குறாங்களே. அதுவும் அவர் எங்கே இருக்கிறாரு? எங்கே கூட்டணியில் இருக்காரு? தமிழகத்துல ஆளுங்கட்சியோட. எப்படி அங்க ஆளுங்கட்சி பார்த்து ஒரு விரல் ஏற்றாரோ அப்ப மீதி விரல்கள்லாம் அவர் நோக்கிதான் நிற்கிது. அதுவே அவர் பார்க்கல. ஒரு விரலை நீ நீட்டினா மற்ற விரல் எல்லாம் உன்னை நோக்கி இருக்குதுன்றதே தெரியாம அவர் பாட்டுக்கு பேசுறாரு. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கள்ளச்சாராய 64 பேர் இறந்தாங்க.
அங்க போய் வந்து பார்த்தாரா ஸ்டாலின் முதல்வர்ன்ற முறையில குறைந்தபட்சம் அங்க போய் நின்னாரா? அவரு ஒன்றும் கிடையாது. இங்க வந்து இவ்வளவு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடக்குதுன்னா உடனே அடுத்த நிமிடம் வந்து அங்க போய் நிக்கிறாரு இந்த மக்கள் கூட. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கும் போய் பார்வையிடுறாரு. அது வீரமா? இவர் வந்து சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, இவர் வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாலின் ஒரு முதல்வர்ன்ற முறையில அவர் என்ன பண்ணாலும் இவருக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. மேல் அளவுல வந்து நடந்தது எவ்வளவோ நடந்திருக்கு, அதெல்லாம் அவர் வாயவே திறக்கல. சரி, இங்க குடிநீர் தொட்டி வந்து என்னாச்சு, அதுக்கு இன்னும் கூட சரியான தீர்வே கிடைக்கல. இந்த மக்கள் மேலேயே வந்து குற்றச்சாட்டு மாதிரி இருந்தது. ஆனா அவர் வந்து எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு நாட்டுல வந்து எத்தனையோ ஒரு கேடுகள் அவலங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு, எதுக்குமே வாய் திறக்கல. பெண்கள் எப்படி சீரழிக்கப்படுறாங்க, சின்ன சின்ன மாணவிகள் பதறுதுங்க, சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து ஆசிரியர்களே வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து பிஞ்சுகள் எல்லாம் வந்து சீரழிக்கிற ஒரு காலகட்டத்துல அதுக்கெல்லாம் ஒரு வாய் திறக்கல இவரு. ஒரு எதிர்ப்பு அதுக்கெல்லாம் ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ண வேண்டியதானே, பதவி விலகணும் சொல்ல வேண்டியதானே இவரு. ஏன் சொல்ல முடியலையா? பயமா இருக்கு அவருக்கு? கேக்குறேன். இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், அநீதி இது. அவர் நடந்துக்கிறது, அவர் பேசின முறையே சரியில்லை. அதான் நான் சொல்லுவேன். இல்ல இதுல அரசியல் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணப்படம் இருக்கு, அந்த கருத்துல தெரியுதா உங்களுக்கு? அரசியல் தான் இது, வேற என்ன? காத்துக்கிட்டு இருக்காங்க, எதையும் வந்து குற்றம் சொல்லலாம், ஏதோ வந்து பண்ணி அந்த மத்திய அரசை தாக்கலாம். அந்த மத்திய அரசை தாக்குனா இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த ஆங்கிள் தான் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக அடுத்தவங்களை வந்து சொல்றது. அதுவும் முக்கியமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட். நான் வந்து யார் சார்பா நான் பேசல, ஏன்னா எந்த கட்சியும் நான் சாராத வைங்க, எந்த கட்சியிலயும் நான் இல்லை. அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசனோட கொள்ளு பேத்தி, அவ்வளவுதான். அந்த முறையில தான் நான் வந்து சொல்றேன், அப்படிதான் நான் இருக்கிறேன். அதனால இவர் வந்து பேசுறது முற்றிலும் தவறு. அரசியல் ஆக்குறது வந்து, அதுவும் ஏன் சார் நான் என்ன கேட்கிறேன், ஒரு தீவிரவாதம் நடந்திருக்கு, பயங்கரவாதிங்க வந்து நாட்டு உள்ள புகுந்து இப்படி எல்லாம் ஒரு பெரிய அட்டுழித்த நடத்திருக்காங்க. மனித செயல்களுக்கு, மனித எண்ணங்களுக்கே அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. எந்த மனுஷனும் சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு வந்து நேருக்கு நேரா வந்து ஒரு அப்பாவிகளை கொன்று எத்தனையோ அப்பாவிகளை நேருக்கு நேரா நின்று கொண்டு போட்டிருக்காங்க. அதுவும் எல்லாம் வந்து சாதாரண ஒரு டூரிஸ்ட் மக்கள், சுற்றி பார்க்க வந்த அவங்கள கொல்றதுக்கு எப்படி இந்த பயங்கரவாதிகள், அப்போ எப்படிப்பட்ட தீவிரவாதிகள், அவங்க எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் அவங்க வந்து இன்னைக்கு கால் பதித்து இப்படி செய்யறாங்கன்னா, அது வந்து இத்தனைக்கும் அந்த 370 இதை எடுத்த அப்புறம் நல்லபடியா ஒரு யூனியன் டெரிட்டரியா பண்ணி அரசாங்கம் வந்து இன்னைக்கு நல்ல டூரிஸ்ட் வரக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஒரு இடம் அது. இன்னைக்கு வந்து முதல்வரா இருக்காரு. உமர் அப்துல்லாவை வந்து ரிசைன் பண்ண சொல்றதுக்கு கூட திருமாவளவன் தெரியல. யார் சீஃப் மினிஸ்டர்? அங்கேயும் மதத்தின் ரீதி என்ன ஒரு அரசியலோ, அங்கே ஒரு அரசியல் பண்றாரு. அந்த முதல்வர், காஷ்மீர் மாநிலத்தின், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வர் அவர்களை வந்து ஒரு ரிசைன் பண்ண சொல்ல அங்கேயும் வந்து அரசியல் பண்றாரு அவரு. புரியுதுங்களா? முதல்வரை தானே தார்மீக பொறுப்பேற்க சொல்லணும். இன்னைக்கு வந்து இங்கேருந்து அமித்ஷா முதல்ல அங்கே ஓடி போய் எல்லாரையும் பார்த்த உடனே அந்த இது உளவுத்துறை வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு இது மிஸ்டேக்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. இங்கேயும் வந்து அது நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் அப்புறம் வருது. இதெல்லாம் வந்து ஒரு உயிர்கள் போயிருக்கு, இத்தனை உயிர்கள் போயிருக்குன்னா அவங்கள வந்து கண்டிக்கிறதும், அந்த தீவிரவாதிகளை இந்த மனிதர்கள் பக்கம் நாம் நிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம, மனுஷ தன்மை இல்லைன்னா அப்புறம் என்ன நம்ம எல்லாம் மனிதர்கள்? தெரியல. மனிதமே செத்து போற அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசியல் வந்து தலைவருக்கு கோர தாண்டவம் ஆடுதுங்கிறது தான் என்னால பார்க்க முடியுது. மனிதம்ன்றது என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த காலகட்டத்திலயும் வந்து அந்த காலத்துல இருந்து அந்த பார்பேரிக்கு என்ன சொல்றது, ஆதி மனிதன் காலத்துல இருந்து இன்றை வரைக்கும் அந்த மனிதம்ன்றதுதான் உயிர்ப்பித்து இருக்கு. அந்த மனிதம் உயிர்ப்பித்துதான் எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட ஒரு அந்த மனிதமே செத்து போற அளவுக்கு இன்னைக்கு அங்க ஒரு பெரிய ஒரு அநீதி நடந்து, ஒரு பெரிய கொடூரங்கள் நடந்திருக்கு, கொடுமையான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதலுக்கு வந்து எத்தனை யாரையும் வந்து ஸ்பேர் பண்ணாம ஒரு குருவி சொல்ற மாதிரி சுட்டுட்டு போயிருக்காங்க. அது எப்படி நீ இந்துவா நீ முஸ்லிமான்னு கேட்டு செக் பண்ணி எவ்வளவு ஒரு கேவலமான பிறவிங்க. மனுஷமே மனிதமே செத்து போயிருக்கு, மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு
இதுதான் தீவிரவாதின்னு. அதை விட மோசமான ஒரு நிலையை தான் நான் இதுல இல்ல அதுல குறிப்பா மோடியிடம் போய் சொல்லுங்கள்னு கணவரை கொண்டு அந்த மனைவி கிட்ட சொல்றாருன்னா, கூட ஒரு கொடூரம். இந்த இடத்துல திருமாவர்கள் அந்த ஒரு அடிக்கோடிட்டு காட்டார். இந்த 370ஐ நீக்கியதன் விளைவு அப்படின்ற மாதிரி அவருடைய பொருள் இருந்தது. இந்த 370 பத்தி திருமாவளுடைய புரிதல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமாவளவன் மாதிரி எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்தியா நல்ல நிலையில போய்கிட்டு இருக்கு எல்லா விஷயத்திலயும். 370 பிரிவை எப்போ இருந்து எடுக்கணும்னு இப்பதான் எடுத்திருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதுவும் யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தேவையே இல்லை. இன்னைக்கு நம்ம நாட்டுல அதுவும் ஒரு பகுதின்னு ஆயிப்போச்சு. அப்ப வந்து எல்லாமே அந்த பகுதிக்கு வந்து சென்று சேரும். எல்லா விதமான பெனிஃபிட்ஸ், எல்லா ஒரு சலுகைகள் எல்லாம் வந்து அங்க போய் சேர்ந்துரும். அது மாதிரிதான் இன்னைக்கு பாக்குறோம். இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒற்றுமையா இருக்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு வந்து. அவரே வந்து ஃபருக் அப்துல்லாவே ஒரு முஸ்லிம். அவர் வந்து சிஎம்மா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு சிஎம்மா இருக்கும்போது அவர் வந்து இந்துக்கள் பார்த்தாரா முஸ்லிம்கள் பார்த்தாரா? அவருடைய தந்தை வந்து பேட்டி பார்த்தார். அவர் வந்து அவ்வளோ ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஹிந்து முஸ்லிம் ரெண்டும் சேர்ந்த நாடு. இந்த நாட்டின் ஒரு பகுதி தான் ஜம்மு காஷ்மீர். நாங்களும் அதனுடைய மக்கள் வந்து அவ்வளோ ஒரு இதுவா வீராசமா பேசியிருக்காரு அவரு. அவர் ஒருத்தரே போதும் ப்ரூஃப். இந்து முஸ்லிம்களுக்கு வந்து அந்த உதாரணமா நம் நாடு திகழ்ந்த ஒற்றுமைக்கு. ஏன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் கான்ஸ்டிடியூஷனே பேசுது. அது நடைமுறைப்படுத்தப்படுது. உலக நாடுகளே வியந்து பார்க்குற அளவுக்கு இந்தியா வந்து அந்த விஷயத்துலதான் ஒரு யூனிக்கா இருக்கு. வேற எந்த நாட்டிலயும் வந்து இப்படி ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கவே முடியாது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். திருமாவளவனுக்கு அது தெரியாதா? இல்ல அவர் வந்து ஒரு பார்லிமெண்டேரியனா, அவர் ஒரு எம்பியா இருக்கிறாரு. அவர் கான்ஸ்டிடியூஷனை பத்தி தெரியும். நம்ம யாரும் வந்து அவருக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு இருந்தும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுறாரு, அரசியலாக்க பாக்குறாருன்னா இதை விட ஒரு மட்டமான ஒரு செயல் இருக்கவே முடியாது. இப்படி வந்து அவர் பேசிக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய எண்ணம். மேம், குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மக்களின் நலனுக்காக பாடுபட்ட இருபெரும் தலைவர்களுடைய கொள்ளு பேத்தினீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த இருபெரும் தலைவர் வச்சு திருமாவளவன் அவர்கள் அரசியலை பண்ண முன்னெடுத்தார் ஸ்டார்டிங்கில். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கும் போது யாருமே தமிழகத்தில் எதிர்கட்சியில் கூட திமுக காங்கிரஸ் யாருமே இருக்கட்டும், யாருமே இப்போ வரைக்குமே யாரும் பிளேம் பண்ணல. ஆனால் இவர் இப்படி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இவர் எந்த நோக்கத்தில் அரசியல் நகர்த்தி கொண்டு போகிறாரு? அவர் நோக்கமே வந்து ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய இரு கொள்ளுப்பாட்டினார் படம் வச்சுதான், அவர்களுடைய புகழ் வச்சுதான் அவர் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்லோவா அவருடைய பாதையே மாறிச்சு. இந்த பாட்டு வந்து பெரியார் பரவாயில்ல, சேகுவாரா, அப்புறம் வேற என்ன சொல்றது, நிறைய மார்க்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு அவர் போயிட்டார். ரொம்ப பெரிய தலைவரா தன்னை வந்து காட்டிக்கிறதுக்கு அவர் அந்த மாதிரி முன்னெடுத்து போயிட்டாரு. அவருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவங்க இந்த ரெண்டு பெரிய மாபெரும் தலைவர்களுடைய வந்து ஒரு சமூக நீதி போராளிகள். அவங்க சமூக நீதியை நிலைநாட்ட பாடுபட்ட முன்னோடிகள், பெரியாருக்கு முன்னோடிகள். இவர் பெரியார சொல்றாரு, பெருந்தலைவர் காமராஜர் சொல்றாரு. பெருந்தலைவர் காமராஜர் வந்து ரெட்டமலை சீனிவாசன் பேர்ல அளவு கடந்த மரியாதை வச்சிருந்தாரு. அதனாலதான் பரமேஸ்வரன் அந்த இதுல வந்து அந்த குடும்பத்துல இருந்து வேணும்னு சொல்லி முதல்ல வந்து பட்டாபிராமில தான் அவருடைய மருமகனை கூப்பிடுறாரு. அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி. வாப்பா, நம்ம எல்லாம் எதுக்கு பாடுபட்டோம் சிறையில, வா வந்து பதவி எடுத்துக்கோ. எதுக்கு அப்படின்னா அரசாங்கம். போப்பா, நாம என்ன நாட்டுக்கு போராடணுமா பதவிக்கு போராடணுமா, அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்குதுன்னு சொல்லி அப்படியே கம்ப்ளீட்டா மறுத்துட்டாரு. அப்போ காமராஜர் விடல. சரி, யாரையாவது நீ வந்து உங்க குடும்பத்துல இருந்து. அப்பதான் பரமேஸ்வரன் மாமா வந்து காட்டுறாரு. அவர் வந்து அமைச்சராக்குறாரு. அந்த அளவுக்கு தீவிர பற்றுதல், அவர் மேல ஒரு பெரிய மரியாதை எல்லா தலைவர்களுக்கும். ஜாதிய தலைவர்களாவே அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா தலைவர்களையும் வந்து அனுசரிச்சு அரவணைச்சு போனவர் ரெட்டமலை சீனிவாசன். அதே மாதிரி அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ரெட்டமலை சீனிவாசன் தலைவராக ஏற்றுக்கிட்ட அத்தனை மற்ற மதத்தினர், மற்ற இனத்தினர் எல்லாருமே நான் சொல்றேன் அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. இவர் என்னன்னா அதை வந்து தூக்கி போட்டுட்டு இவர் வேற ஒரு பாதையில போறாரு. அது எதுக்காக போறாருன்னு அவர் தான் கேட்கல. இல்ல, வரலாறுகள்ல முதல்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் எடுத்தார் அரசியல். ஆனா சமீப காலத்துல நான் பார்க்கும்போது இப்போ இளம் தலைமுறைக்கு இவருக்கான கருத்தை அவர் பேசவே இல்லை. எங்கேயுமே இந்த இருபெரும் தலைவர்களின் கருத்தை பேசலை அதிகமா. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது அதான் அவர் டிவியேட் பண்ணி போயிட்டாருங்க. அவர் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறது வந்து கூட்டணி வச்சிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்.
அவங்களே வந்து பெரியாரை தான் முன்னிறுத்தி பண்றாங்க. இவர் பெரியாருக்கும் மேல போய் சேக்குவாரா கால் மார்க்ஸ்ன்னு அப்படி போய்கிட்டு இருக்காரு. ஆசிய சிந்தனைகள் அப்படி போறாரு. அவர் வந்து அவரு அவரு நான் நினைக்கிறேன் அவர் வந்து அப்படியெல்லாம் பேசினா அவங்கள மாதிரி மாபெரும் தலைவரா நம்ம ஆயிட முடியுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு, நமக்கு தெரியாது. அவர் தோரணை அப்படிதான் இருக்கு. அவரு டிவியேட் ஆகி போறது எல்லாம் பண்றது. அதே சமயத்துல எந்த மக்களுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அந்த மக்களை அறவே மறந்துட்டாரு. குறிப்பா அந்த 4 வருட காலத்துல எடுத்துக்கலாமா? 4 வருட காலம் கொஞ்ச நாள் முன்னாடியே எடுத்துட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி டிஎம்கே தானே, இந்த 4 வருடம் இல்லையா? போன வாட்டி அவங்க எம்பி கொடுத்தது அவங்க தானே. ஆமா, மேபி 8 வருட காலம் 14 வருட காலமா இல்ல. எனக்கு என்ன கேள்வினா, ஆரம்பத்துல அந்த கேள்வியை கேட்டேன் உங்ககிட்ட. இந்த கட்சியின் பார்வையா பார்க்கப்பட்டது பட்டியலின மக்களுக்காக தான் ஆரம்பிச்சார் அப்படிங்கிற பார்வையில தான் பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த கட்சி அவர்களுக்காக கட்சியா இருக்குதா? ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு கள்ளச்சாராய மரணத்திலேயும் நிறைய பட்டியலின மக்கள் தான் இறந்தாங்க. நிறைய இப்ப பட்டியலின இளைஞர்களே நிறைய கொலைகள் செய்யப்படுறாங்க அங்கங்க. இதற்கெல்லாம் எதிராக என்ன குரல் கொடுத்து விட்டார் திருமான்னு ஒரு கேள்வி வருது. கூடத்துல வந்து கத்திய தூக்கிட்டு போய் வெற்ற அளவுக்கு வந்து ஒரு ஜாதி வெறியை வந்து குழந்தைங்க வச்சிருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு ஒரு அவலமான நம்ம சமூகத்தை தான் நான் வந்து அதற்கு வந்து குற்றமா சொல்லுவேன், நான் தப்பா சொல்லுவேன். ஏன்னா இருக்கிற ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒரு பக்கம் இது பண்ணணும், ஆசிரியர்களும் வந்து அதை வந்து நெறிமுறைப்படுத்தணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இவர் வந்து சாதி ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களுக்காக ஒரு மார்ஜினலைஸ் பீப்புளுக்காக நான் வந்து ஆரம்பிச்சேன் கட்சி, நான் ஆரம்பிச்சு இயக்கத்தை ஆரம்பிச்சேன், இயக்கமா தான் ஆரம்பிச்சாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் பாக்குறேன் அந்த மக்களுக்காக இவர் வந்து எதுவும் பெருசா செய்யற மாதிரி தெரியல. அந்த கட்சிக்காரர்களுக்காவது ஏதாவது செய்யறாருன்னா வெறும் அவரும் ரவிக்குமார் எம்பியா இருக்க முடியும். தொடர்ந்து எத்தனை முறை இருந்தாங்கன்னு தெரியல, தொடர்ந்து அவங்கதான் இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இதுவா இருந்தாலும் எம்எல்ஏக்கள் கூட அவங்க கட்சியில இருந்து எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தெரியல, வெளியில இருந்து வந்தவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அது வரவேற்கிறாரு, இல்லைன்னு சொல்லல, அது அவர் இஷ்டம் வேற. ஆனா அவர் டிவியேட் போனதுக்கான ஒரு காரணங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, அவர் வந்து அப்பட்டமா தெரியுது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக எல்லாமே அவர் செய்யறாரு. அது எந்த ஆதாயம்னு அவர் தான் வந்து அவரே வந்து விளக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் பேசுறது அவர் செயல்படுறது எல்லாம் வந்து இந்த இன்னும் கேட்டா எத்தனையோ வந்து இந்த மக்கள் பட்டியலின மக்கள் வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, என்கிட்ட வந்து வேதனைப்படுறதெல்லாம் இவரை பத்தி தான். ஓகே மேம், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான் மேம். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பல எதிர்கருத்துக்கள் வந்தாலும் இந்த இடத்துல இந்தியர்களாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணும் இப்படிப்பட்ட தாக்குதலை எதிர்த்து? நிச்சயமாங்க, இன்னைக்கு நான் தான் சொன்னேன், மெழுகுவத்தி ஏற்றி அங்கங்க எல்லா இடங்கள்லையும் மோட்ச தீபம் ஏற்றுறாங்க, மெழுகுவத்தி ஏற்றி ஊர்வலம் வராங்க. இதெல்லாம் பார்த்தாக்கா நாட்டின் ஒற்றுமை வந்து எவ்வளவு நல்லா இன்னும் வந்து அந்த ஒரு சின்ன த்ரெட், அது நாட்டுப்பற்று தேசப்பற்று இருக்கிறவங்க நிச்சயமா வந்து ஒற்றுமையா தான் இருக்க முடியும். அது டீவியேட் பண்ணி போக முடியாது. ஏன் நம்ம முதல்வரே வந்து சட்டசபையில இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கண்டிச்சு மட்டும் இல்ல, மத்திய அரசுக்கு அவங்களால அத்தனை ஒத்துழைப்பு தரும். இப்ப அவர் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் ஒரு தனி பாதையில ட்ராக்ல போறாருன்னா என்னவே புரியல. அவரை ஒத்து போயாவது சொல்லியிருக்கலாம், அது சொல்லல அவரு. அது யாரை திருப்திப்படுத்த என்ன பண்ணன்னு தெரியல, அவரை தான் கேட்கணும். அண்ட் பட்டியலின இதுல வந்து அந்த ஒரு ட்ராக்ல இருந்து அவர் எப்பவோ டிவியேட் ஆயிட்டு போயிட்டாரு. பிசினஸ் லைக்கா இருக்காருன்னு தான் சொல்லணும். ஓகே மேம், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.